அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு ஜேவிபி நாடு முழுவதும் பயங்கரவாதத்தை விதைக்க நடவடிக்கை எடுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குற்றச்சாட்டு. பட்டலந்த அறிக்கையின்படி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச உறுதி. அரசாங்கம் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் அக்கினி பரீட்சையில் இறங்கியுள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணபக்க சாடல். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை நாளை ஆரம்பம். இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிடுகின்ற சகல உள்ளூராட்சி சபைகளிலும் ஆட்சியை கைப்பற்றும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் நம்பிக்கை. போலீசாரிடம் முறைப்பாடுகளை மேற்கொள்வதற்கு மக்கள் அஞ்சுகின்றனர் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகன் கருத்து. தொடர்வது முதன்மை செய்தி. பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை 1988 தொடக்கம் 90 காலகட்டத்தில் ஜேவிபி செய்த கொடூரமான பயங்கரவாத செயல்களை விவரிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு ஜேவிபி நாடு முழுவதும் பயங்கரவாதத்தை விதைக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் 1988 தொடக்கம் 90 காலகட்டத்தில் ஜேவிபி செய்த கொடூரமான பயங்கரவாத செயல்கள் குறித்து ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று முன்தினம் விசேட உரையாற்றியுள்ளதாக அறிவித்திருந்தார். அதன்படி அட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கே இன்று காலை விசேட உரையாற்றியிருந்தார். குறித்த உரையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். 1987 වර්ෂයේදී ඉන්දු ලංකා ගිවිසුම අත්සන් කිරීමෙන් පසුව ජනතා විමුක්ති පෙරමුණ රට පුරා භීෂණයක් ඇති කිරීමට ක්‍රියා කරනු ලැබුවා. ඒ අවස්ථාවේදී රටේ මර්මස්ථාන ආරක්ෂා කිරීමේ බලය ජේ.ආර්. ජයවර්ධන ජනාධිපතිතුමා විසින් කැබිනට් ඇමතිවරුන්ට පැවරුවා. 1987 ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு ஜனதா விமுக்தி பெரமுன நாடு முழுவதும் பயங்கரவாதத்தை விதைக்க நடவடிக்கை எடுத்தது. அந்த நேரத்தில் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜயவர்தன நாட்டின் முக்கியமான இடங்களை பாதுகாக்கும் அதிகாரத்தை அமைச்சரவை அமைச்சர்களிடம் ஒப்படைத்தார். பியகம பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், டீசல் மின் உற்பத்தி நிலையம், மகாவலியிலிருந்து கொழும்புக்கு மின்சாரம் வழங்கும் மையம் மற்றும் வர்த்தக மண்டலம் போன்ற பல பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இருந்தன. அந்த பகுதியை பாதுகாக்க துருப்புக்கள் வரவழைக்கப்பட்டன. பாதுகாப்பு படையினர் தங்குவதற்காக இலங்கை உர உற்பத்தி கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான பல கைவிடப்பட்ட கட்டடங்கள் மற்றும் வீடுகளை வழங்க முடிவு செய்யப்பட்டது. அந்த நேரத்தில் இலங்கை மின்சார சபை அதிகாரிகள் ஏற்கனவே அங்கு பல வீடுகளில் வசித்து வந்தனர். இந்த காலகட்டத்தில் சபுகஸ்கந்த போலீஸ் நிலையம் தாக்கப்பட்டு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கொல்லப்பட்டார். அந்த நேரத்தில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ரஞ்சன விஜயரத்ன என்னை அழைத்து வீட்டு வளாகத்தில் உள்ள வீடுகளை இராணுவம் மற்றும் போலீசார் பாதுகாப்பிற்காக வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். அதன்படி அப்போதைய கலைப்பாளர் சம்பந்தப்பட்ட வீடுகளை கலனி போலீஸ் கண்காணிப்பாளர் நளின் தெல்கொடவிடம் மாற்ற நடவடிக்கை எடுத்தார். இதற்கிடையில் ஒரு மாகாண சபை உறுப்பினர், ஒரு கூட்டுறவு சங்க தலைவர் மற்றும் ஒரு போலீஸ் சார்ஜன் உட்பட பலர் படுகொலை செய்யப்பட்டனர். அதனுடன் மற்றொரு மாகாண சபை உறுப்பினரின் வீடு தாக்கப்பட்டது. வீழ்ச்சியடைந்த வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் மீட்டெடுக்கவும் நாட்டில் அமைதி மற்றும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யவும் அதிகாரத்தில் இருந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. 1994 ஆண்டுக்கு பிறகு பட்டலந்த பகுதியில் சித்திரவதை கூடம் இருந்ததா என்பதை விசாரிக்க சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஒரு ஆணையத்தை அமைத்தார்.
அதற்கு பலர் அழைக்கப்பட்டிருந்தனர். நான் அவரை சாட்சியாக மட்டுமே அழைத்தேன். அந்த நேரத்தில் நான் நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவராக பணியாற்றிக் கொண்டிருந்தேன். முழுமையான அரசியல் அவதூறு பிரச்சாரத்தை நோக்கமாக கொண்டு பட்டலந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. அறிக்கையின் முடிவுகளில் ஒரு அமைச்சராக போலீஸ் கண்காணிப்பாளர் மூலம் போலீசாருக்கு வீட்டு வசதி வழங்குவது எனக்கு சரியாக இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வீடுகளை ஐஜிபியிடம் ஒப்படைத்து அவர் மூலம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதே சரியான முறையாக இருக்க வேண்டும். இந்த செயலுக்கு நளின் டெல்கோடாவும் நானும் மறைமுகமாக பொறுப்பு என்று ஆணைய அறிக்கை கூறுகிறது. ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள மற்ற புள்ளிகள் எதுவும் எனக்கு பொருந்தாது. 1988 ஆண்டு காலகட்டத்தில் ஜேவிபி மேற்கொண்ட ஏராளமான பயங்கரவாத செயல்கள் தொடர்பான முடிவுகள் மற்றும் அவதானிப்புகள் ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ளன. பின்னணியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆணைக்குழு அறிக்கையின் 3வது அத்தியாயம் ஜேவிபி செய்த கொடூரமான பயங்கரவாத செயல்களை விரிவாக விவரிக்கிறது. முழு வரலாறும் அதில் சேர்க்கப்பட்டுள்ளது. மேற்கூறியவற்றை தவிர வேறு எந்த குற்றச்சாட்டுகளும் எனக்கு பொருந்தாது. அந்த அறிக்கையை நான் முழுமையாக நிராகரிக்கிறேன். பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை மறைத்ததாக யாரும் குற்றம் சாட்ட முடியாது. இது 2000ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற அமர்வு அறிக்கையாக இருந்தது. ஆனால் இந்த விடயத்தில் யாரும் விவாதம் கோரவில்லை. குறைந்தபட்சம் ஜேவிபி அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கவில்லை. பலர் அந்த அறிக்கையை ஏற்கவில்லை. எனவே நாடாளுமன்றத்தில் அதை பற்றி விவாதிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று நாம் நம்பலாம். இதுவரை ஆட்சிக்கு வந்த எந்த அரசியல் கட்சியும் இந்த அறிக்கையின் மூலம் குறுகிய அரசியல் ஆதாயங்களை பெற முயன்றதில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலும் சரி மற்ற நாடாளுமன்றங்களிலும் சரி 25 ஆண்டுகளுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அறிக்கையை விவாதிக்கும் பாரம்பரியம் இல்லை. ඒ නිසා පාර්ලිමේන්තුවේදී විවාද කිරීමට පියවර නොගත් බව අපට විශ්වාස කළ හැකියි. මෙතෙක් බලයට පත් වූ කිසිදු දේශපාලන පක්ෂයක් මේ වාර්තාව හරහා පටු දේශපාලන වාසි ලබා ගැනීමට කටයුතු නොකළ බවද කිය යුතුයි. ඒ වගේම පාර්ලිමේන්තු සැසි වාර්තාවක් අවුරුදු 25කින් පසුව පාර්ලිමේන්තුවේ විවාද කිරීමේ කිසිම සම්ප්‍රදායක් මේ රටේ අනික් පාර්ලිමේන්තුවලවත් නැහැ. பட்டலந்த அறிக்கையின்படி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து பேசுவதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். வாக்குறுதி அளித்தபடி அரசாங்கம் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் 10 மற்றும் மே மாதங்களில் 2 நாள் விவாதம் நடத்தப்படும். இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குழுவை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அறிக்கையை நாங்கள் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அனுப்புவோம். விவாதம் நடத்துவதற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சியும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி குழுவும் வாதிட்டன. இருப்பினும் விவாதத்துக்கான திகதியை அரசாங்கத்தால் ஒதுக்க முடிந்தது. நாட்டில் ஜனநாயகம் மற்றும் நீதிக்காக நாங்கள் விவாதம் நடத்துவோம். மக்கள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். பட்டலந்த சம்பவம் குறித்து முழு விவரமும் அறிந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. சமீபத்திய நேர்காணலில் அல் ஜசீரா பட்டலந்த பற்றி கூறும் வரை அவர் அதை பற்றி ஒருபோதும் பேசவில்லை. இன்றில்லை, கடந்த 35 ஆண்டுகளில் ரணில் இதை பற்றி பேசியிருக்கலாம். அல் ஜசீரா அதை பற்றி பேசும் வரை அவர் எதுவும் சொல்லவில்லை. ரணில் இப்போது மிகவும் தாமதமடைந்து விட்டார் என நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக கைது செய்து விசாரணைக்குட்படுத்த வேண்டும் என முன்னிலை சோசலிச கட்சி வலியுறுத்தியுள்ளது. பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையூடாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நேரடியாக கொலை குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளமையினால் உடனடியாக அவரை கைது செய்து விசாரணைக்குட்படுத்த வேண்டும் என முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் பொபது ஜெயகொட தெரிவித்துள்ளார். அந்தபுரத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். මේ සිදුවෙච්ච අපරාධ සම්බන්ධ ඇසින්දුටු සාක්ෂි තියෙනවා. තව කල් මරන්න එපා. මේ මිනිස්සු වයසට ගිහිල්ලා මැරෙන කල්ද බලන් ඉන්න. ඇසින්දුටු සාක්ෂිකාරයෝ ටික. එතකල්ද බලන් ඉන්න. එතකල් බලන් ඉන්න එපා. ආණ්ඩුව මේ අපරාධ වලට එරෙහිව පියවර ගත යුතුයි. ලංකාවේ විමර්ශන කොමිෂන් සභාපත් කිරීමේ නීති දෙකක් තියෙනවා. එකක් 1948 පනවපු නීතියක් තියෙනවා. 1978 තියෙනවා ජනාධිපති විශේෂ විමර්ශන කොමිෂන් සභා පනත කියලා එකක්.
பட்டிலந்த வதைக்கூடம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்வதற்காக ஜனாதிபதியினால் நேரடியாக உத்தரவிட முடியும். பட்டிலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் முன்வைத்து உரையாற்றிய போது ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. ரணில் விக்ரமசிங்க இந்த சம்பவத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய முக்கிய நபராவார். தேர்தலுக்கு பணம் வழங்குபவர்கள் என்பதால் டாட்லி சிறிசேன, ஹானிம் யூசுப் போன்றவர்களின் பெயர்களும் கூறப்படவில்லை என்பதை ஊகித்துக் கொள்ள முடியும். அத்துடன் சபையில் உணர்ச்சி பூர்வமாக இந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை முன்வைத்த அரசாங்கம் தங்களது தலைவர்களை கொலை செய்தவர்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதில் எதற்காக பின்வாங்குகின்றது? அனைத்து சாட்சிகளையும் தன்னகத்தே கொண்டுள்ள அரசாங்கம் அது குறித்து இந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பொதுமக்களின் பார்வைக்காக அதனை காட்சிப்படுத்துகின்றது. 1948 ஆண்டின் சட்டத்துக்கு அமையவே தமது நண்பரான ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாப்பதற்கு சந்தரிக்கா பட்டிலந்த ஆணைக்குழுவை ஸ்தாபித்தார். குறித்த சட்டத்தின் கீழ் பிரஜா உரிமையை நீக்குவதற்கான அதிகாரம் அந்த ஆணைக்குழுவுக்கு கிடையாது. நிறைவேற்று அதிகாரத்தையும் 3/2 பெரும்பான்மையை கொண்டுள்ள இவர்கள் என்ன காரணத்தை கூறிக்கொண்டு உள்ளூராட்சி தேர்தல் மேடைகளில் ஏறப்போகின்றனர் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். எது எவ்வாறாயினும் பட்டிலந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து விசாரிப்பதனூடாக இதற்கு உரிய தீர்வினை பெற முடியும் என பௌத்த ஜெயகொட தெரிவித்துள்ளார். channel එකකට එතන වැඩ කරපු පොලිස් පරීක්ෂකවරයෙක් ලෙස වැඩ කළා පස්සේ විශ්‍රාම ගිය නිලධාරී එයා දැකපු සියලු අපරාධ සම්බන්ධ එයා ඒ ඉන්ටර්වියු එකේ හෙළිදරව් කළා තියෙනවා. ඒගොල්ලන්වත් කැඳවන්නේ ඒගොල්ලෝ බටලන්ද කොමිසමේ සාක්ෂි දෙන්න ගියේ නැහැ. මොකද ඒ වෙනකොට ඒගොල්ලෝ සක්‍රීය පොලිස් සේවයේ හිටපු නිසා. දැන් එහෙම බැඳීමක් නැතුව පෙන්ෂන් ගිය නිලධාරීන් ඉන්නවා බටලන්ද වැඩ அரசாங்கம் படலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் அக்கினி பரீட்சையில் இறங்கியுள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். போலீஸ் திணைக்களம் அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதால் குற்ற செயல்களை தடுக்க முடியாதுள்ளதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். පාලනයක් නෑ කියලා. ඒක තමයි හැම තැනම හතර අතෙන් වෙඩි තබන්නේ. බන්ධනාගාර දෙපාර්තමේන්තුව හිටපු ප්‍රධානීන්ට පවා වෙඩි තබන තත්වයට, වෙඩි තබලා ඝාතනය කරන තත්වයට, උසාවියේ වෙඩි තබලා ඝාතනය කරන තත්වයට පත් වෙලා තියෙනවා. විශේෂයෙන්ම පොලිස් දෙපාර්තමේන්තුව සම්පූර්ණ දේශපාලනකරණය කිරීමේ ප්‍රතිඵලයක් හැටියට තමයි අද පොලිස් දෙපාර්තමේන්තුවේ පොලිස්පතිවරයාත් குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளன. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்ய முடியாமல் போலீசார் தடுமாறுகின்றனர். போலீஸ் திணைக்களத்தில் காணப்படுகின்ற அரசியல் தலையீடு குற்ற செயல்கள் அதிகரிப்பதற்கு காரணமாகும். அத்துடன் இந்த அரசாங்கத்தினால் குற்ற செயல்களை தடுப்பதற்கு திட்டங்கள் இல்லை என்பது பாதாள குழுவினருக்கு தெரிந்திருக்கிறது. அதனால்தான் அச்சமின்றி செயற்படுகின்றார்கள். அதேபோன்று ஜனாதிபதி ஆண்டகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் அக்கினி பரீட்சையில் இறங்கியுள்ளது. 1988, 1989 காலப்பகுதிகளில் மக்கள் விடுதலை முன்னணியும் வன்முறைகளில் ஈடுபட்டது. அவர்களும் ஏட்டிக்கு போட்டியாக கொலை செய்தார்கள். ஆதலால் உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படும் பட்சத்தில் அது மக்கள் விடுதலை முன்னணிக்கு ஆபத்தாக அமையலாம். எவ்வாறு ஆயினும் ரணில் விக்ரமசிங்க குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டாலும் அவருக்கு எந்த ஒரு தண்டனையையும் வழங்க அரசாங்கம் முன்வராது என்பதுதான் உண்மை. ඉතාම බරපතල තත්ත්වයක් ඒ වගේ ඩීල් දේශපාලනයකට ගමන් කිරීම ජනාධිපතිවරයා. කෙසේ නමුත් අපි බලාපොරොත්තු වෙන උසාවියෙන් கல்வி பொது தராதர சாதனதர பரீட்சை நாளை ஆரம்பமாக உள்ளது. நாடளாவிய ரீதியில் நாளை ஆரம்பமாக உள்ள கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பரீட்சைகள் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். මාර්තු 17 වෙනිදා මේ විභාගය ආරම්භ වෙන්නට තිබෙන්නේ. මේ විභාගයේ මාර්තු 26 වෙනිදා දක්වා දින 9ක් පුරා පැවැත්වෙනවා. நாடு முழுவதிலும் கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சைகள் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளன. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இம்முறை 4,74,147 பேர் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர். இவர்களில் 3,98,182 பேர் பாடசாலை மாணவர்களாவர்.
75,965 தனியார் பரீட்சார்த்திகளும் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர். இவர்களுக்கு என நாடளாவிய ரீதியில் 3,663 பரீட்சை மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு மத்திய நிலையங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சிறை கைதிகள் மற்றும் புனர்வாழ்வு நிலையங்களில் உள்ள மாணவர்களுக்காக மெகசின் சிறைச்சாலை மற்றும் வட்டரக சுமேத வித்தியாலயம் ஆகிய மத்திய நிலையங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. மகரகம அபேஷா வைத்தியசாலையிலும் மாணவர்கள் பரீட்சை எழுதுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அனைத்து மாணவர்களும் பரீட்சை நேரத்துக்கு முன்னதாக சமூகம் அளித்து தமது அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் மாணவர்கள் பரீட்சைக்கு முகம் கொடுப்பதற்காக பொதுமக்களின் உதவியையும் நாம் கோருகின்றோம். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் போது அவை நிராகரிக்கப்படும் காரணங்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் போது அவை நிராகரிக்கப்படும் காரணங்கள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமின் ஸ்ரீ ரத்நாயக்கவால் கையொப்பமிடப்பட்டு என்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதற்கமைய அதிகாரமற்ற நபர் ஒருவர் கையளித்திருந்த உரிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை காணப்படாமை அல்லது உரிய எண்ணிக்கையை விட கூடுதலான வேட்பாளர்கள் உள்ளடக்கப்பட்டிருத்தல், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஒன்றினால் அல்லது சுயேட்சை குழு ஒன்றினால் வைப்பு பணம் வைப்பு செய்யப்படாமை, கட்சி செயலாளரினால் அல்லது சுயேட்சை குழு தலைவரினால் கையொப்பமிடப்படாமை, கட்சி செயலாளரின் அல்லது சுயேட்சை குழு தலைவரின் கையொப்பம் சமாதான நீதவான் அல்லது பிரசித்த நொத்தரசு ஒருவரினால் அத்தாட்சிப்படுத்தப்படாமை, உரிய இளம் வேட்பாளர்களின் எண்ணிக்கையும் இளம் வேட்பாளர்களின் எண்ணிக்கையும் பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கையும் உள்ளடங்காமை, இளம் வேட்பாளர் ஒருவரின் பிறப்பு சான்றிதழின் அத்தாட்சிப்படுத்திய ஒரு பிரதி பிறந்த தேதியை வெளிப்படுத்திய ஒன்று சமர்ப்பிக்கப்படாமை அல்லது குறைபாடுகள் சகிதம் சமர்ப்பிக்கப்பட்டிருத்தல் போன்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் வேட்பாளர் ஒருவர் பெயர் குறித்த நியமன பத்திரத்தில் கையொப்பமிடாமை, அரசியலமைப்புக்கான 7ஆம் அட்டவணையில் உள்ள சத்தியம் அல்லது உறுதியுரை காணப்படாமை அல்லது குறைபாடுகள் காணப்படுதல், பெயர் குறித்த நியமன பத்திரத்தில் ஒரு பெயர் மாத்திரம் நிராகரிக்கப்படுகின்ற போது அவ்வாறு அங்கீகரிக்கப்படுகின்ற வேட்பாளர் இளம் வேட்பாளர் எனில் ஆக குறைந்த இளம் அல்லது ஆக குறைந்த பெண் பிரதிநிதித்துவம் நிச்சயப்படுத்த முடியாதிருப்பின் அச்சந்தர்ப்பத்தில் முழு பெயர் குறித்த நியமன பத்திரமும் நிராகரிக்கப்படுகின்றவை. குறித்த நியமன பத்திரத்தில் ஒரு பெயர் மாத்திரம் நிராகரிக்கப்படுகின்ற போது ஆக குறைந்த இளம் மற்றும் பெண் பிரதிநிதித்துவத்துக்கு தடைகள் ஏற்படாதிருப்பின் குறித்த வேட்பாளரது பெயரை மாத்திரம் நிராகரிக்க முடிகின்றவை போன்ற விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இச்சந்தர்ப்பங்களின் போது தகமையற்றவர் என கண்டறியப்பட்ட வேட்பாளரின் பெயர் மாத்திரம் பெயர் குறித்த நியமன பத்திரத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். இந்த பெயருக்கு பதிலாக வேறு பெயரொன்றை பதிலீடு செய்வதற்கான உரிமை இல்லை என்பதோடு வேட்பாளர் சார்பாக வைப்பு செய்யப்பட்ட பணம் அரசுடைமையாக்கப்படும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி அடுத்த வாரம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் என கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.எஸ். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிடுகின்ற சகல உள்ளூராட்சி சபைகளிலும் ஆட்சியை கைப்பற்றும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தனியுமான எம்.எஸ். சுமந்திரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட இலங்கை தமிழ் அரசு கட்சியின் உள்ளூராட்சி சபை தேர்தல் நியமனங்கள் தொடர்பான கலந்துரையாடல் இன்று முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் இடம்பெற்றது. இதன்போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனால் எம்.எஸ். சுமந்திரனுக்கு பொன்னாடை பொருத்தி மதிப்பளிக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்திலே நாங்கள் போட்டியிடுகிற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நியமனங்கள் சம்பந்தமாக தற்போது கூட்டம் நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது. பெரும்பாலும் வேட்பாளர்கள் சம்பந்தமான முடிவுகள் எழுதப்பட்டிருக்கின்றன. சில இடங்களிலே இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆகையினாலே வெகு விரைவிலே அடுத்த வாரம் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்வோம். சகல உள்ளூராட்சி மன்றங்களிலேயும் போலீசாரிடம் முறைப்பாடுகளை மேற்கொள்வதற்கு மக்கள் அஞ்சுகின்றனர் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் குறிப்பிட்டுள்ளார்.
சட்டவிரோத செயற்பாடுகளை முன்னெடுப்பவர்கள் போலீசாருடன் நட்பாக இருப்பதால் போலீசாரிடம் முறைப்பாடுகளை மேற்கொள்வதற்கு மக்கள் அஞ்சுகின்றனர். இது ஆபத்தான நிலைமை என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி கல்வி வளர்ச்சி அறக்கட்டளையின் 15வது ஆண்டு நிறைவு விழா கிளிநொச்சி மாவட்ட திறன் விருத்தி பயிற்சி நிலையத்தில் இன்று அறக்கட்டளையின் தலைவரும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை பணிப்பாளருமான தான சத்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் அறக்கட்டளையின் 15வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு உருவாக்கப்பட்ட மலரை வெளியிட்டு வைத்தார். இதன்போது அறக்கட்டளையின் வளர்ச்சிக்காக அரும்பணியாற்றியவர்கள் இந்த நிகழ்வில் ஆளுநரால் கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர். இந்த உதவியாக இருந்தாலும் சும்மா வழங்குவதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. அதிலே ஒரு நல்ல ஒரு பலனும் கிடையாது. ஆனால் அவர்கள் அந்த கல்விக்கு அவர்களுக்கு செய்கின்ற உதவி அது ஒரு நிரந்தரமானதும் மற்றது தொடர்ச்சியானதுமான உதவியாக இருக்கும். அவர்கள் தாங்கள் திரும்பி தங்களுடைய கல்வியிலே ஒரு உயர்நிலை அடைகின்ற பொழுது அவர்கள் திரும்பி அந்த நிதியத்துக்கு அவர்கள் பங்கு அளிக்கக்கூடியதாக இருக்கும். அவை அதோட தொடர்ச்சியாக ஒரு நிலை வருகின்ற ஒரு இயக்கம் அந்த அறக்கட்டளையாக அது இருக்கும். அந்த வகையிலே அது பிரயோசனமானதாக இருந்தது. அது மட்டுமில்லை, நான் அப்பொழுது 2010ஆம் ஆண்டு முல்லைத்தீவு அரசாங்க அதிபராக வந்தேன். நாங்கள் அங்கேயும் ஒரு பிரச்சனை ஏற்படாது. இதே மாதிரி தான் இந்த மாவட்டமும் இப்போ அன்றைய நிலைமையில் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அங்கே இருந்த ஒரு கல்வி நிலையத்தை ஆரம்பித்தோம். அங்கே இருந்த ஒரு கல்வி நிலையத்தை ஆரம்பித்து வழங்கி கொண்டிருந்தோம். கிளிநொச்சி திருவையாற்றில் முன்னெடுக்கப்படும் ஏற்று நீர்ப்பாசன திட்டத்தை வடக்கு மாகாண ஆளுநர் இன்று நேரில் பார்வையிட்டார். கிளிநொச்சி மாவட்டத்தில் திருவையாற்றில் முன்னெடுக்கப்படும் ஏற்று நீர்ப்பாசன திட்டத்தையும் புழுதியாற்றில் கைவிடப்பட்டுள்ள ஏற்று நீர்ப்பாசன திட்டத்தையும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். இதன்போது திருவையாறு ஏற்று நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் 500 ஏக்கரில் பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுவதாக நீர்ப்பாசன பொறியியலாளர் ஆளுநருக்கு தெரியப்படுத்தினார். சூரிய மின்கலம் மூலம் மின்சார உற்பத்தி செய்யப்பட்டு இலங்கை மின்சார சபைக்கு வழங்கப்படுவதால் ஏற்று நீர்ப்பாசனத்துக்காக விவசாயிகளிடம் இருந்து குறைந்தவான தொகையை அறவிடப்படுவதாக ஆளுநருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. இதன் மூலம் 30 மில்லியன் ரூபாய் வரையில் லாபம் பெறப்பட்டுள்ளதாகவும் அதனை பயன்படுத்தி மேலதிக சூரிய மின்கலம் மூலமான மின்சார உற்பத்தியை அதிகரித்தால் விவசாயிகளிடமிருந்து மாதாந்தம் பெறப்படும் தொகையை குறைக்க முடியும் எனவும் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசு அதிபர் இதன்போது ஆளுநருக்கு தெரியப்படுத்தினார். இதன் பின்னர் புழுதியாற்று குளம் மற்றும் புழுதியாற்று ஏற்று நீர்ப்பாசன திட்டத்தை ஆளுநர் பார்வையிட்டார். 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் 2018ஆம் ஆண்டு கைவிடப்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். 70 ஏக்கரில் பயிர் செய்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிட்டனர். தற்போது இந்த திட்டத்தை மீள ஆரம்பிப்பதற்கு 70 மில்லியன் ரூபாய் தேவை என மதிப்பிடப்பட்டுள்ளது. சூரிய மின்கலம் மூலமான மின் உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு இலங்கை மின்சார சபைக்கு அதனை வழங்குவதன் மூலம் விவசாயிகளிடமிருந்து குறைந்த தொகையை பெற்று இதனை செயற்படுத்த முடியும் என நீர்ப்பாசன பொறியியலாளர் ஆளுநருக்கு விளக்கம் அளித்தார். பொழுதியாற்று குளத்தையும் ஆளுநர் பார்வையிட்டார். குளத்தின் அணைக்கட்டு புனரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் விவசாயிகள் இதன்போது குறிப்பிட்டனர். கமநல சேவைகள் திணைக்களத்திடமிருந்து குளத்து நீரை திணைக்களத்துக்கு உள்வாங்குவதற்கான தொடர் செயற்பாடுகளையும் முன்னெடுப்பதாக ஆளுநர் இதன்போது குறிப்பிட்டார். வடமாகாணத்துக்கு அடுத்த சில மணி நேரங்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பலத்த மின்னல் மற்றும் பலத்த மழை தொடர்பில் வளிமண்டலவிய திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேல் சபரவ மத்திய தென் வடமேல் மற்றும் வடமாகாணங்கள் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்துக்கும் அடுத்த சில மணி நேரங்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்னலினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது.
திருகோணமலை மூதூர் தஹா நகரில் இரட்டை கொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருகோணமலை மூதூர் தர்கா நகர் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மூதூர் கத்தோலிக்க சேமக்காலையில் இன்று காலை நல்லடக்கம் செய்யப்பட்டது. நல்லடக்கத்தில் அதிகளவானவர்கள் கலந்து கொண்டனர். கொலை சம்பவத்தில் மூதூர் தஹா நகர் பகுதியை சேர்ந்த 74 வயதுடைய ராசகுமாரி சக்திவேல் மற்றும் 68 வயதுடைய ராஜேஸ்வரி சக்திவேல் ஆகிய இரு சகோதரிகள் உயிரிழந்திருந்தனர். கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 15 வயதுடைய பேர்த்தி சம்பவத்தினமே மூதூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் மூதூர் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். கைது செய்யப்பட்ட சிறுமி நேற்று கொழும்பில் உள்ள சிறுவர் காப்பகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மட்டக்களப்பு கல்லடியில் இன்று இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் மௌலவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு கல்லடியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் காத்தான்குடியை சேர்ந்த மௌலவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். காத்தான்குடி 4ஆம் குறிச்சி ஊர் வீதியில் உள்ள முஹைதீன் தைகா பள்ளிவாயல் இமாம் மௌலவி அல் ஹபில் சபீர் என்பவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பார்வையற்றவர் ஆவார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் உள்ள தனது தந்தையை பார்ப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் பிரிதொருவரின் உதவியுடன் சென்றவேளை பேருந்து இவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து சம்பவித்தது. விபத்து சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற நபர் காயமடைந்துள்ளார். காயமடைந்தவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கடற்றொழில் அமைச்சர் இன சந்திரசேகர் இந்திய மீனவர்களால் நேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார். இலங்கை கடற்றொழில் அமைச்சர் இன சந்திரசேகரை இந்திய மீனவர்கள் நட்புறவின் பால் சந்தித்து பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் திருநாள் திருப்பலி நேற்று காலை நிறைவடைந்ததனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் கூட்டமைப்பின் சங்கத்தினர் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவர் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகிய இருவரையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இதன்போது சங்கத்தின் தலைவர் ஜேசுராஜா மற்றும் சங்க பிரதிநிதிகளால் அமைச்சர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தில் பெண்ணொருவரின் தங்க சங்கிலியை அறுத்ததாக கைது செய்யப்பட்ட பெண் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தில் பெண்ணொருவரின் தங்க சங்கிலியை அறுத்ததாக கைது செய்யப்பட்ட பெண்ணை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக நெடுந்தீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் மாலை கச்சதீவு அந்தோனியார் ஆலய திருசிலுவை பவனியின் பொழுது பெண்ணொருவர் இன்னொரு பெண்ணின் 4.5 பவுன் சங்கிலியை அறுத்துள்ளார். இதன்போது கடமையில் இருந்த போலீசார் குறித்த பெண்ணை கைது செய்து சங்கிலியை கைப்பற்றினர். இந்நிலையிலேயே குறித்த பெண் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கிளீன் ஸ்ரீலங்காவின் கீழ் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. உலக நுகர்வோர் உரிமை தினத்தை முன்னிட்டு நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக சமூகத்துக்குள் அணுகுமுறைகளை மேம்படுத்தும் வேலை திட்டம் ஒன்றை கிளீன் ஸ்ரீலங்காவின் கீழ் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அது தொடர்பிலான கலந்துரையாடல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க தலைமையில் சுகாதார மற்றும் விவசாய அமைச்சுக்களின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதியின் செயலாளர் பிரஜைகளுக்கு தரமான மற்றும் பாதுகாப்பான உணவு வேலையை வழங்குவதற்காக சுகாதார அமைச்சிடம் உள்ள கொள்கை மற்றும் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். தரமான மற்றும் சுகாதார பாதுகாப்புடன் கூடிய உணவு வேலையை பெற்றுக்கொள்வதற்கு நுகர்வோர் கொண்டிருக்கும் உரிமை தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் சுகாதார தரங்களுக்கு அமைவாக உணவுகளை பெற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்குதல், நுகர்வோர் நம்பிக்கையை பலப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், அது தொடர்பாக அரச மற்றும் தனியார் துறை ஒத்துழைப்புகளை பலப்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. உணவு தரப்படுத்தல் மற்றும் தரமாக்கலுக்காக நாட்டில் காணப்படும் கொள்கை மற்றும் திட்டங்களை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக நடைமுறைக்கு கொண்டு வருவது தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது.
விவசாய அமைச்சின் தேசிய இலக்கை அடைந்து கொள்ளல், உற்பத்தி பயிர்களை பாதுகாத்தல் மற்றும் களஞ்சியப்படுத்தலுக்காக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை ஒருங்கிணைத்தல் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. உணவகங்களுக்கு சான்றிதழ் அளித்தல், வீதியோர வியாபாரிகளை வரையறுத்தல், வீதியோர உணவகங்கள் மற்றும் வண்டிகளை பதிவு செய்தல், நபர்களின் பயிற்சி பதிவு தொடர்பில் தற்போது காணப்படும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தல் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் GMRD அபேன்ஸ், ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் SBC சுகீஸ்வர் ஆகியோரும் விவசாய மற்றும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். அரசு நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் அமைச்சு, சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு, விவசாய கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு, வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு மற்றும் உணவு ஆணையாளர் திணைக்களம், விவசாய திணைக்களம், சுகாதார சேவை திணைக்களம், நுகர்வோர் அதிகார சபை, இலங்கை தரப்படுத்தல் நிறுவனம், தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை, கைத்தொழில் தொழில்நுட்ப நிறுவனம், மத்திய சுற்றாடல் அதிகார சபை, தேசிய உணவு மேம்பாட்டு சபை, அளவீட்டு அளவுகள் நியமனங்கள் மற்றும் சேவைகள் திணைக்களம் என்பவற்றை பிரதித்துவப்படுத்தும் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். தேசபந்து தென்னக்கோன் தலைமறைவாகும் அளவுக்கு ஒன்றும் இடம்பெறவில்லை என முன்னாள் அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கும் கொலை கொள்ளை கலாச்சாரத்தை மக்கள் விடுதலை முன்னணியே கற்றுக் கொடுத்தது. எனவே தற்போது நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இவ்வாறான சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த இயலுமை இந்த அரசாங்கத்துக்கு காணப்படுவதாக முன்னாள் அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் மிக்க நிலையே காணப்படுகின்றது. நாட்டில் கொலை கொள்ளை கலாச்சாரத்தை JVP தான் முதலில் ஆரம்பித்தது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் JVP தான் இவற்றை கற்றுக் கொடுத்தது. 1984 1985களில் JVPயில் இருந்து கொண்டு அதன் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைக்காதவர்கள் அந்த கட்சியினராலேயே கொல்லப்பட்டனர். எனவே தற்போது நாட்டில் இடம்பெற்று வரும் துப்பாக்கி சூடுகள், வாழ்வெட்டுகளை கட்டுப்படுத்தக்கூடிய இளமையும் அனுபவமும் JVPக்கு காணப்படுகின்றது. தற்போதுள்ள அரசாங்கம் அதற்கு மிக பொருத்தமானதாகும். எனவே இந்த கொலை கொள்ளை கலாச்சாரத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேசபந்து தென்னக்கோன் தலைமறைவாகும் அளவுக்கு ஒன்றும் இடம்பெறவில்லை. அவர் தலைமறைவாகாமல் இருந்திருந்தால் கைது செய்யப்பட்டிருந்தாலும் பணியில் விடுதலையாகி இருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் அவர் ஓரிரு தினங்களில் வெளியே பெறுவார். அவர் இந்த அளவுக்கு அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நாட்டு மக்கள் மீதான அன்பின் அடிப்படையிலேயே அரசியலில் ஈடுபட வேண்டும். அதனை விடுத்து தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்ல. நான் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான காலம் வந்துவிட்டது. எனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் என்ன நடக்கும் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். முகமாலை இந்திராபுரத்தில் மோட்டார் சைக்கிள் ஹயஸ் வாகனம் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. கிளிநொச்சி பளை முகமாலை இந்திராபுரம் A9 வீதியில் 2 மோட்டார் சைக்கிள்களை ஹயஸ் ரக வாகனம் மோதி இன்று மாலை விபத்து சம்பவித்தது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 ஆண்களும் ஒரு யுவதியும் காயமடைந்த நிலையில் பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் அவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக அங்கிருந்து கிளிநொச்சி ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்துக்கு சென்ற பளை போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொகவந்தலாவ தெரேசியா தோட்ட பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. பொகவந்தலாவ தெரேசியா தோட்ட பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து கணவன் மற்றும் மனைவி ஆகிய 2 சடலங்கள் இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக பொகவந்தலாவ போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த வீட்டில் 2 பேரின் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சடலங்களுக்கு அருகில் நஞ்சு போத்தல் இருப்பதாகவும் சடலமாக மீட்கப்பட்ட பெண் கொழும்பு பகுதியில் கூலி தொழில் செய்து வந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த பெண் கொழும்பில் இருந்து தனது வீட்டுக்கு வருகை தந்து 4 நாட்கள் கடந்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 38 வயதுடைய சின்னையா விஜயகுமார் என்ற கணவரும் 37 வயதுடைய பெருமாள் கௌரி என்ற மனைவியுமே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர்.
இருவரின் சடலங்களும் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக டெக்கோயா கலங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொகவந்தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நானோயா டெஸ்பர்ட் தோட்டத்தில் பொன்னர் சங்கர் நாடக நிகழ்ச்சி இடம்பெற்றது. நுவரெலியா நானோயா டெஸ்பர்ட் தோட்டத்தில் பொன்னர் சங்கர் நாடக நிகழ்ச்சி 103வது வருடமாக இடம்பெற்றுள்ளது. இந்நிகழ்ச்சி டெஸ்பெட் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய திடலில் காணா குணசேகர மாஸ்டரின் நெறிப்படுத்தலில் நேற்றிரவு 9:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு இன்று காலை 7 மணி வரை சிறப்பாக நடைபெற்றது. அண்ணன்பார் சுவாமி என்று அழைக்கப்படும் பெரிய அண்ணன் மற்றும் சங்கர் என்று அழைக்கப்படும் சின்ன அண்ணன் ஆகிய இரு சகோதரர்களின் கதையே பொன்னர் சங்கர் வரலாற்று கதையாகும். ஒவ்வொரு வருடமும் நானோயா டெஸ்பர்ட்டில் குறித்த பொன்னர் சங்கர் வரலாற்று கதையினை நாடகமாக நடத்தப்படுகின்றது. இம்முறை நாடகத்தில் பெரிய காண்டியம்மனாக காணா ராஜேந்திரன், பொன்னராக எஸ் ஆனந்தராஜ், சங்கராக வீணா செல்வச்சந்திரன், தனுஷ்கரன், மகாமுனியாக எம் மோகன்ராஜ், தங்காவாக பாலகிருஷ்ணன், வீரபோகுவாக எஸ் நகுலேந்திரன், அத்தாம்பிள்ளையாக வீணா குமாரவேல், காளிதேவியாக ஆர் சாந்தகுமார், தட்டான் ஆசாரியாக தங்கவேல், மாயவராக ஈஸ்வரன் விஜயா, அன்னதேவியாக தனுஷ்கரன், தாதிமார்களாக ஆவண்ண கபிஷன் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களுக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு கதாபாத்திரங்களில் சிறப்பாக நடித்துள்ளனர். நாடகத்தை கண்டுகளிக்க ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பெரும் திரளானோர் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு முஸ்லிம் பெண்கள் காப்பகத்தின் கைப்பணி கண்காட்சியும் இஃப்தார் நிகழ்வும் நேற்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி முஸ்லிம் பெண்கள் காப்பகத்தின் கைப்பணி கண்காட்சியும் இஃப்தார் நிகழ்வும் நேற்று மாலை காப்பகத்தின் பணிப்பாளர் சல்மா அமீர் ஹம்சா தலைமையில் இடம்பெற்றது. பிரதம அதிதியாக தொழிலதிபர் SM நசீர் கான் கலந்து கொண்டிருந்தார். சர்வமத தலைவர்கள், போலீஸ் அதிகாரிகள், வர்த்தகர்கள், ஊர் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இஃப்தார் சிந்தனை மற்றும் துஆ பிரார்த்தனையை மௌலவி SH ஷாயஹான் நிகழ்த்தினார். மட்டக்களப்பு முஸ்லிம் பெண்கள் காப்பகத்தின் கைப்பணி கண்காட்சி தொடர்ந்து 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன நல்லுறவுக்கான இஃப்தார் நிகழ்வு மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்றலில் நடைபெற்றது. இன நல்லுறவுக்கான இஃப்தார் நிகழ்வு மட்டக்களப்பு நகர் காந்தி பூங்கா முன்றலில் நேற்று மாலை நடைபெற்றது. ஜமி உஸ்லாம் ஜும் அமா பள்ளிவாயல், மட்டக்களப்பு ஜலாமா ஃபவுண்டேஷன் நிறுவனம், மட்டக்களப்பு இஸ்லாமிய வர்த்தகர்களின் நலம்புரி அமைப்பு ஆகிய நிறுவனங்கள் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. மட்டக்களப்பு இஸ்லாமிய வர்த்தகர்களின் நலம்புரி அமைப்பின் தலைவர் KM ஹலிஸ் இஹார் தலைமையில் மௌலவி ரொசைட் ரஹ்மானின் கிராத் ஓதலுடன் இஃப்தார் நிகழ்வு ஆரம்பமானது. பல்சமய தலைவர்கள், மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன், கிழக்கு மாகாண ஆளுநரின் இணைப்பாளர் அப்துஹா, முன்னாள் அமைச்சர் அலிசாகிர் மௌலானா, மட்டக்களப்பு வர்த்தக சங்கத்தின் தலைவர் செல்வராசா உட்பட பாதுகாப்பு உயரதிகாரிகள், சிவில் சமூக பிரமுகர்கள், வர்த்தக சங்க முக்கியஸ்தர்கள், உலமாக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். விசேட உரையை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் காத்தான்குடி கிளை தலைவர் MIM அப்துல் ஹபூர் மதினி நிகழ்த்தினார். மஃபி தொழுகைக்கான அதான் சொல்லப்பட்டு நோன்பு திறக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் பரணி கரம்பைக்குறிச்சி கிழக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் மகளிர் விளையாட்டு நிகழ்வு இடம்பெற்றது. யாழ் பரணி கரம்பைக்குறிச்சி கிழக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் மகளிர் விளையாட்டு நிகழ்வு நேற்று சிறப்பாக இடம்பெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு முதன்முறையாக மகளிர்களுக்கான விளையாட்டு நிகழ்வு கரம்பைக்குறிச்சி கிழக்கு பகுதியில் இடம்பெற்றது. மாதர் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் சுகர்ணன் ஸ்ரீ கணேசா சனசமூக நிலையம் ஒன்றில் இடம்பெற்றது. இதன்போது பாரம்பரிய விளையாட்டுகளான கிடுகு பின்னுதல், மொட்டி உடைத்தல், ஊசி நூல் கோர்த்தல் உள்ளிட்ட பல விளையாட்டுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சிதம்பர பிள்ளை பிரபாகரன், கரம்பைக்குறிச்சி கிழக்கு கமக்கார அமைப்பின் செயலாளர் கந்தையா முருகேசு, கிராம அலுவலர் மயூரன் தீபா
ஆசிரியர்களான அம்பலவான பிள்ளை வள்ளியம்பிள்ளை, கிருவானந்தன், ஜெகதீஸ்வரி, கரம்பைக்குறிச்சி கிழக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாகத்தினர், கமக்கார அமைப்பினர், மகளிர் பிரதேச மக்கள் நலன் விரும்பிகள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலை நோயாளர் நலன்புரி சங்க பொதுசபை கூட்டம் நேற்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையின் நோயாளர் நலம்புரி சங்கத்தின் நிர்வாக தெரிவும் பொது சபை கூட்டமும் நேற்றைய தினம் வைத்தியசாலையில் நடைபெற்றது. வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி கஜானா கங்காதரன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். நிர்வாக தெரிவின் பின்னர் வைத்தியசாலையின் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு விஸ்வமடுவில் மாட்டுவண்டி சவாரி போட்டி நேற்று நடைபெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட சவாரி சங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று விஸ்வமடு சவாரி திடலில் மாட்டுவண்டி சவாரி போட்டி நடைபெற்றது. போட்டியில் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த 96 சோடி காளை மாடுகள் போட்டியில் பங்கு பெற்றிருந்தன. A, B, C, D, E ஆகிய 5 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வர்த்தக வாணிப செய்திகள். பெல்வத்த குழுவினர் இன்று யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் விரிவாக்கல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். உள்நாட்டு பால்மா உற்பத்தி நிறுவனமான பெல்வத்த யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் 29ஆம் தேதி மாபெரும் இசை நிகழ்ச்சியை நடாத்தவுள்ள நிலையில் இன்றைய தினம் திருநெல்வேலியில் விரிவாக்கல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி ஆடிய பாதம் வீதி அற்புதாஸ் களஞ்சியம் முன்பாக பெல்வத்த குழுவினர் இன்று விரிவாக்கல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருந்தனர். எதிர்வரும் 29ஆம் தேதி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மையத்தில் மாபெரும் இசை நிகழ்ச்சியும் பெல்வத்த நிறுவனத்தினரின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ளது. நிகழ்ச்சியில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ள பெல்வத்த குழுவினர் யாழின் பல பகுதிகளிலும் கடந்த 5ஆம் தேதியிலிருந்து விரிவாக்கல் நிகழ்ச்சியை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சி திட்டம் யாழில் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.